மனோஜ் தனியா இருந்து கஷ்டப்படுறத பார்த்த ரோஹிணிக்கு மனசு கேக்கல. அவங்க மனோஜ் கிட்ட போய், நீங்க ஏன் இங்க தனியா கஷ்டப்படணும், எங்க வீட்டுக்கே வந்து தங்குங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆரம்பத்துல மனோஜ் கொஞ்சம் யோசிச்சாலும், இந்த நிலைமையில நமக்காக பேசுறது ரோஹிணி மட்டும்தான்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூடவே கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஸ்ருதி வீட்ல அசிங்கப்பட்டு நின்ன விஜயா வேற வழி இல்லாம மீனா வீட்டுக்கே வந்து தங்கலாம்னு முடிவு பண்றாங்க. அங்க அவ்வளவு அவமானம் நடந்தும் கூட இங்க வரும்போது எதையும் காட்டிக்காம அதே பழைய திமிரோட தான் விஜயா வர்றாங்க. ஆனா மனசுக்குள்ள மீனாவோட அருமை அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அத வெளிய மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கதையோட முடிவுல தான் அவங்க மீனாவோட பாசத்தை புரிஞ்சுக்குவாங்க போல தெரியுது. முத்துவும் மீனாவும் வாங்கின கடனையெல்லாம் சீக்கிரம் அடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவ்வளவு பெரிய தொகைய சாதாரணமா அடைக்க முடியாதுங்கறதால மனோஜோட ஷோரூம வித்துதான் அந்த கடனை தீர்க்கணும்னு ஒரு சூழல் வருது. ஆனா அந்த நேரத்துல ரோஹிணி குறுக்கே வந்து ஷோரூம விற்க விடாம மனோஜுக்காக தடுத்து நிறுத்தி பேசுறாங்க. இத பார்த்ததும் மனோஜுக்கு ரோஹிணி மேல ரொம்பவே சந்தோஷமும் நம்பிக்கையும் வந்துடுது.